தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் செய்திகளில் நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது போதைப்பொருள் நெட்வொர்க் அப்படிங்கிறது. போதைப்பொருள் நெட்வொர்க் அப்படின்னா என்ன? அதை போதை தடுப்பு பிரிவினர் எப்படி கண்டறியறாங்க? போதைப்பொருள் புழக்கத்தை குறைக்க அவங்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன? நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு போதைப்பொருள் புழக்கம் குறித்து தகவல் ஏதும் தெரிஞ்சா அதை தடுப்பு பிரிவிடம் எப்படி தெரியப்படுத்துவது? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதை எல்லாவற்றையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல இயக்குனரான அரவிந்தனிடம் நாம முன் வச்சிருக்கோம். அதுக்கு அவர் அளித்த பதில்கள் என்னவென பார்க்கலாம். சார், இப்போ தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவோட முக்கியமான நோக்கம் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? செயல்பாடுங்கிறது என்ன? இப்போ என்சிபி நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மட்டும் இல்லாமல் என்டிபிஎஸ் ஆக்ட் 1985 எனாக்ட் பண்ண என்டிபிஎஸ் ஆக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் என்சிபி, டிஆர்ஐ, கஸ்டம்ஸ், ஸ்டேட் போலீஸ், இது மாதிரி பல ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஆனால் என்சிபி வந்து நோடல் ஏஜென்சி ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் என்டிபிஎஸ் ஆக்ட். என்டிபிஎஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நோடல் ஏஜென்சி. அப்படின்னா ஒரு இன்டர் ஸ்டேட் டிராஃபிக்கிங், இன்டர்நேஷ்னல் டிராஃபிக்கிங்னு வரும்போது ஒரு நெட்வொர்க்கே நம்ம முழுமையாக அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம போதைப் பொருள் பறிமுதல் பண்ணுறோம், அதை ஆப்ரேட் பண்ணுற மாஸ்டர் மைண்ட் வந்து வேறு ஸ்டேட், ஸ்ரீலங்காலேருந்தோ இல்லை துபாயிலேருந்தோ ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் கூட கோஆப்ரேட் பண்ணி அந்த கேஸை முழுமையான ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு போய் முடிக்கிறது. அது மாதிரியான வழக்குகளை வந்து என்சிபி அதிகமாக எடுத்து பண்ணுவோம். இப்போ லோக்கல் போலீஸ்லையும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, என்சிபிலையும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பெட்லர்ஸ் அது மாதிரி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்டர்நேஷனல் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய கேசஸ் வந்து என்சிபியில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். சார், இப்போ பொதுவாக பத்திரிகைகளாகட்டும் பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுற அந்த ஒரு பேர் வந்துட்டு போதைப்பொருள் நெட்வொர்க்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுதுங்க சார்? அதை பத்தி ஓவரால் ஒரு வியூ சொல்லுங்க. இப்போ போதைப்பொருள் தடுப்பு சட்டம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. யாருக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கிடைக்குமோ, யார் வந்து பொருளை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துறாங்க, கொண்டு போறாங்களோ, பொசஷன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது போதைப் பொருளோட மாற்றுறாங்களோ, அவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கிடைக்கும். இது வந்து பெரும்பாலான போதைப்பொருள் கடத்துபவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியா அவர்கள் வந்து போதைப் பொருளை கடத்தாம பொருளை கடத்துவதற்கு யாராவது ஒருத்தரை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. இவங்க வந்து பின்னாடியிலேருந்து வந்து இயக்குவாங்க. அந்த போதைப் பொருள் நெட்வொர்க் வந்து அவங்க பின்னாடிலேருந்து இயக்குவாங்க. ஃபைனான்ஸ் பண்றது மூலமாவோ இல்லை ஃபோன் வழியாக என்டையர் நெட்வொர்க்கை கோஆர்டினேட் பண்ணி மூவ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராபேண்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தேவையான செயல்கள் எல்லாத்தையும் பின்னாடிலேருந்து செய்வாங்க. அப்படின்னு வர்றப்ப நம்ம நெட்வொர்க் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம பயன்படுத்துறோம். என்சிபிலேயே வந்து நாங்கள் ஒரு வழக்கு ரெஜிஸ்டர் பண்றோம், ஒரு போதைப் பொருள் பறிமுதல் படுத்துறோம் அப்படின்னா, முழுமையாக அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே கைது பண்ணின அப்புறம் தான் வந்து மீடியாக்கே வந்து நாங்கள் வந்து தகவல் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மோர் தேன் சீசர் ஆஃப் ட்ரக்ஸ், த பஸ்டிங் ஆஃப் நெட்வொர்க் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சார், இது மாதிரி இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்துட்டு வெளியில இருந்து கடத்துறதுலாம் கிடையாது, உள்ளேயே தான் வந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே வைக்கிறாங்க. உண்மையிலே தமிழகத்துக்குள்ள வந்துட்டு போதைப் பொருள் தயாரிப்பு அப்படிங்கிறது நடக்குதா? உங்க இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வர விஷயம் என்னவா இருக்கு? தமிழகத்தை பொறுத்தவரை போதைப் பொருள் அப்படின்னு, போதைப் பொருள் பயன்பாடு அப்படின்னு நீங்க சொல்றப்ப பெரும்பாலான புழக்கத்துல இருக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா கஞ்சா. ஒரு காலத்துல வந்து தேனி, அந்த மலை சார்ந்த பகுதிகளில் கஞ்சா பயிரிடப்பட்டது. அதை வந்து இப்போ வந்து பெருமளவு அது வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு, இப்போ தமிழகத்துக்கு உள்ள வரக்கூடிய கஞ்சா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஒரிசா பார்டர், அது ஒரு மாவோயிஸ்ட் இன்ஃபெஸ்டட் ஏரியா. அங்கே இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் மாவோயிஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடங்கள்ல விளைவிக்கப்படக்கூடிய கஞ்சா வந்து அறுவடை செஞ்சு பேக் பண்ணி தமிழகத்துக்குள்ள ரீட்டைலாவோ ஹோல்சேலாவோ கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கொக்கைன், மெத்தாம்ஃபெட்டமின், இது மாதிரியான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெளிநாடுகள்லேருந்து இதர் ஃப்ரம் அந்த மியான்மர் அந்த சைட்லேருந்து இல்லை ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் சைட்லேருந்து உள்ள வர்றதுக்கு வெவ்வேறு மூலமாக இதர் பை ஏர் ரூட்டு ஆர் சி ரூட்டு, லேண்ட் ரூட் வழியாகவும் வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. சரி, இப்போ இது எங்கிருந்து வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருதுன்னு சொல்றோம். அப்படி இருந்துமே தமிழகத்துல வந்துட்டு இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது எளிமையா இருக்கு, எல்லாத்துக்குமே கிடைக்கிற வகையில இருக்குங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்போ போதை தடுப்பு பிரிவோட செயல்பாடு அப்படிங்கிறது என்னவா இருக்குங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? இப்ப போதைப் பொருள் பயன்பாடு வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும், போதை இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும், இல்லை போதை இல்லாத இந்தியா உருவாக வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டுமே அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ப்ரிவென்ஷனும் இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், மல்டிபிள் ஏஜென்சிஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் மேல கவனம் செலுத்தி பறிமுதல் பண்றது, வழக்கு பதிவு பண்றது, கைது நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கைன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், ஒரு நபர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன்
டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு கேம்பஸ் இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் காலேஜஸில் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபேக்டரும் இதில் ஒரு 50% கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா இதுலையும் ஈக்குவல் 50% கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் அப்படின்ற இடத்துலேருந்து தான் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற அப்ஜெக்டிவை நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒரு இடத்துல கஞ்சா விற்கிறாங்கிறது எனக்கு தெரியுது. அதை நான் எப்படி வந்து நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நான் யாருக்கு வந்துட்டு கூப்பிட்டு சொல்ல முடியாது? ஹெல்ப்லைன் இல்லை அந்த மாதிரியான கால் பண்றதுக்கான வசதிகள் எதுவும் இருக்கா? மத்திய அரசோட உள்துறை அமைச்சகம் சார்பாக வெகு விரைவில் 1933 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர் 1933 டோல் ஃப்ரீ நம்பர் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல போதைப் பொருள் விற்கிறாங்க அது மாதிரியான புகார்கள் நீங்க சொல்ல வேணும் அப்படின்னாலும் சொல்லலாம். உங்களோட அனானிமிட்டி அண்ட் சீக்ரெசி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதில். அதே மாதிரி ஒரு நபர் வந்து போதைப் பொருள் பயன்பாட்டினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னாலும் அவருக்கு உண்டான ரீஹாபிலிட்டேஷன் டி அடிக்ஷன் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பர் வந்து நீங்க வந்து கால் பண்ணி வந்து உங்களோட தகவல்களை தெரிவிக்கலாம். முழுக்க தகவல் கொடுக்கக்கூடிய நபரோட டீட்டெயில்ஸ் வந்து அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு உண்டான கால் சென்டர் வந்து டெல்லியிலேருந்து ரன் பண்றதுக்கான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. வெகு விரைவில் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணப்படும் பப்ளிக்காக. சராசரியா தமிழகத்தை பொறுத்த வரையிலும் இப்போ ஒரு 6 மாத காலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வழக்குகள்ங்கிறது பதிவாகிறது மொத்தமா அந்த போதைப் பொருள் புழக்கம் தொடர்பா? என்சிபியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வருடமும் வந்து ஒரு 20லேருந்து 25 வழக்குகள் பதிவு செய்யறோம். பறிமுதல் செய்யப்படக்கூடிய போதைப் பொருள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான போதைப் பொருட்கள். இப்ப கஞ்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு 1500 கிலோவிலிருந்து 2000 கிலோ, கொக்கைன் என்ற போதைப் பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 3லேருந்து 5 கிலோ, மெத்தாம்ஃபெட்டமின் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50லேருந்து 80 கிலோ, இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருளுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேசஸ் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் கேசஸை விட ஒரு கேஸ்லயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபுல் ஃபிளெஜ்டா கண்டக்ட் பண்ணி அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு உறுதுணையாக இருந்தது யார், அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணது யாரு, கிங்பின்னா இருந்தது யாரு அப்படின்னு எல்லா நபர்களையும் கைது செய்யறதுல தான் வந்து என்சியோட இன்வெஸ்டிகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் நாங்கள். சார், இப்போ யங்ஸ்டர்ஸ் அவங்க மத்தியிலுமே இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்பெஷல் கேர் எதுவும் எடுக்கிறோமா? இப்போ இந்த ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்சிபிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் இட் இஸ் பீங் ஸ்கூல் ஆர் காலேஜ் அங்கே வந்து கம்பல்சரியா வந்து ஆன்டி ட்ரக் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அந்த ஆன்டி ட்ரக் கமிட்டியில வந்து டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருமே மெம்பர்ஸாக இருக்கணும். அவங்க அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏதாவது ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ், சிம்டம்ஸ் ஏதாவது வந்து பார்க்குறாங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதும், அந்த காலேஜ் உள்ளேயோ காலேஜுக்கு வெளியிலேயோ வந்து போதைப்பொருள் விற்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதோட தகவலை வந்து கேதர் பண்ணி ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங்ஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் இன்ஸ்பெக்டரோட ரெகுலராக வந்து மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த காலேஜுக்குள்ள அடிக்ஷனும் சரி டிராஃபிக்கிங்கும் சரி ரெண்டுமே நடக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை 2 தரப்புலேருந்து வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கணும்ன்ற இனிஷியேட்டிவ் கடந்த ஒரு வருடமாக நடந்துட்டு இருக்கு. அர்பன் ஏரியாஸ், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான அர்பன் ஏரியாஸ்ல நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க சைட்லேருந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணிட்டு இருக்கோம். இளம் தலைமுறையினர் அப்படின்னு நீங்க சொல்றப்ப அதை இனிஷியேஷன் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதே வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம். அதனால என்சிபிலேருந்து மேக்சிமம் இந்த ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் இனிஷியேட்டிவ்க்கு எல்லா விதமான எஃபோர்ட்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். மத்திய அரசோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ்நாடோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து முழுமையாக ரோல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேள்விக்கான விடை உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். சரி, இப்போ யங்ஸ்டர்ஸ் பொறுத்தவரையில அவங்க மத்தியில எந்த ட்ரக் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க, அவங்க கைக்கு அது எளிமையா போய் சேருவதற்கான காரணம் என்னவா இருக்கு? இப்போ இந்த யூஸ் பண்ற ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஏரியாக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே ஒரே விதமான ட்ரக்ஸ் வந்து பயன்படுத்துறது கிடையாது. இப்போ ஹை அண்ட் பார்ட்டிஸ் நடக்குது அப்படின்னா அதுல வந்து பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருள் வந்து கொக்கைன், எம்டிஎம்ஏ மாதிரியான போதைப் பொருள்கள் பயன்படுத்துறாங்க. கொஞ்சம் சென்னை தாண்டி வெளியில போறீங்க, ஒரு ரூரல் ஏரியா மாதிரியான அந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு போறப்ப அங்க வந்து கஞ்சா புழக்கம் ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஒரு பர்சனுக்கும் அவங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பியர் குரூப்ல புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் என்னவா இருக்கோ அதுதான் வந்து ரீச் ஆகும் உங்களுக்கு. இந்த நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறதாகட்டும் இல்ல அந்த தடுப்பு நடவடிக்கைகள் இல்ல முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில போய் சேராம இருக்கிறது, ஸோ இதுல நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் அப்படின்னா என்னவா இருக்கும்? ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்து இளைஞர்களுக்கு அவங்க கையில வந்து மொபைல் ஃபோன் இருக்கு, தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனா வந்து ஒரு என்டிபிஎஸ் சம்பந்தப்பட்ட மிஸ்கன்சம்ஷன் அவங்களுக்கு அவங்க மத்தியில ஜாஸ்தி இருக்கு. போதைப்பொருள் பயன்பாடு இருந்ததுன்னா வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், கிரியேட்டிவிட்டி
ஜாஸ்தியாகும். அதே மாதிரி வந்து போதைப் பொருள் வந்து கன்சம்ஷனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது மாதிரியான தவறான மிஸ்கன்சம்ஷன் நிறைய வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. சில இளைஞர்களை கைது பண்ணி அவங்க விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நான் வந்து எனக்கு சட்டத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அது மிக ஒரு எங்களோட கடமையை நாங்க செய்யணும்னு நினைச்சா கூட ஏன் இந்த அளவுக்கு போய் சேரலை அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுது. அதனாலதான் ஊடகத்துறையில் இருக்க எல்லாரையும் நாங்க கேட்டுக்கிறோம். பள்ளிகள், கல்லூரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்டிபிஎஸ் ஆக்ட் பத்தி தேவையான அவேர்னஸ், போதுமான அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். 18 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் ஏதாவது ஒரு தவறில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை மிக மோசமாக இருக்கும். 10 வருடத்திலேருந்து 20 வருடம் வரை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ரிப்பீட் அஃபென்சஸ் பண்றவங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் விதிப்பதற்கு கூட சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர வேண்டும் என்பதுதான், இதுதான் நான் வந்து ஒரு 2 வருடமாக பார்த்ததுலேயே மிகப்பெரிய சவாலான விஷயமாக கருதுகிறேன். சார், இப்போ நீங்க சொல்றீங்க போய் சேர்றதுல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு, அதுக்கு நம்ம விழிப்புணர்வு எதுவும் நம்ம ஏற்படுத்துறோமா? அதுக்கு ஏதாவது கேம்பெயின்ஸ் நம்ம வந்து கொண்டு வரதுக்கான திட்டம் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். யூஸ்வலா வந்து ஜூன் மாதத்துல இந்த இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் வர்றதுனால இந்த 26ஆம் தேதியை ஒட்டி ஒரு 10 நாள் வந்து என்சிபி சார்பாகவும் மற்ற ஏஜென்சிஸ் வந்து ரெகுலராக வந்து கேம்பெயின், பைக் ரேலி, சைக்கிள் ரேலி, மேரத்தான் இது மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணிருக்கோம். இன்னும் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லா ஊர்களிலும் செய்ய வேண்டும், எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லையும் இதை செய்ய வேண்டும் என்று அதை வந்து முன்னெடுத்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். வெகு விரைவில் அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. சார், அதே மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது, ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறது, இது ரிலேட்டடா போதைப்பொருள் இல்ல புழக்கம் அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிறது? என்சிபி as an agency வந்து we are determined to make this state drug free தமிழ்நாடு கொண்டு வரணுன்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் சைடில் வந்து மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். எந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அந்த கேஸோட ட்ரக்கோட குவாண்டம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முழு நெட்வொர்க்கை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று அதற்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரெகுலராக ஸ்டேட் போலீஸ் ஏஜென்சிஸோட இன்ட்ராக்ஷன் வச்சு அவங்களுக்கும் இருக்க இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க, எங்கள் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அக்ராஸ் ஏஜென்சிஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அஸ் அ நோடல் ஏஜென்சி நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரெகுலராக வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய போலீஸ் அத்தாரிட்டிஸ், ஆன்டி நார்காட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்களோடய நாங்கள் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்ஸோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அது ரிலேட்டடாக எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது. இது மாதிரி ரெகுலர் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள போதைப்பொருள் வராமல் இருக்கிறதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் என்சிபி சார்பாக மேற்கொண்டு இருக்கோம். சார், அதே மாதிரி இந்த ஆன்லைன் சேல் மூலமா வந்து போதைப்பொருள் கைக்கு கிடைக்குதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இன்டர்நெட் பேஸ்டா இந்த செல்லிங் அப்படிங்கிறது நடக்குதா உண்மையா? டார்க் நெட், அப்புறம் என்கிரிப்டட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் லைக் டெலகிராம், வாட்ஸ்அப் மூலமாக சின்ன சின்ன லெவலில் வந்து ட்ரக் சேல் நடந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2023லையும் 2024லையும் டார்க் நெட் பேஸ்டு வெண்டர்ஸ் கேசஸ் வந்து 2 கேஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து இந்த டார்க் நெட்டில் வந்து வாங்குற குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டார்க் நெட் கேசஸ் நாங்கள் ரெகுலராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கிரிப்டோ கரன்சி பயன்பாடு யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் வாங்குறது, டெலகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணி ரேவ் பார்ட்டிஸ், ரெட்ரீட் அட்டன் பண்ணுறது, அது சம்மந்தமாகவும் நாங்கள் வந்து இந்த வருடம் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம். ஒரு வீட்டில் வந்து ஒரு பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகள் வந்து ரெகுலராக வந்து ஃபோன்லேயே இருக்காங்க, அவங்க வந்து ஆன்லைனில் வந்து நிறைய பொருட்கள் ஆர்டர் பண்ணுறாங்க, வராங்க அப்படின்னா ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டியது அவசியம். என்ன மாதிரியான பொருட்கள் அவர்களுக்கு வருகிறது? நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லேருந்து ஒரு பொருள் வருதுன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அதில் வந்து போதைப் பொருளும் அவங்க வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையும் வந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ இந்த ஆன்லைன் பேஸ்டு செல்லிங் அப்படிங்கிறத நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதுங்க? ஏன்னா பொதுவாக ஆன்லைன் அப்படிங்கிறதுலே வந்துட்டு அதில் பண்ற நார்மலான கிரைம்ஸ் கூட நம்ம வந்து தடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். அப்படிங்கும்போது நம்ம சைட்ல இருந்து அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுக்கிற ஆக்ஷன் எல்லாமே வந்து இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஸோ ஒரு ட்ரக் டிராஃபிக்கிங் நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ட்ரக் டிராஃபிக்கிங் நெட்வொர்க் ஆன்லைனில் செயல்படுதுன்னா ஆன்லைனில் எந்த மாதிரியா செயல்படுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்.
ஃபிசிக்கலாக வந்து அவங்க பண்ணுறாங்க, ஹவாலா டிரான்சாக்ஷன் மூலமாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை நாங்கள் மானிட்டர் பண்ணி அது மூலமாக வந்து நடவடிக்கை எடுப்போம். ஸோ இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து கேதர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன் இருக்கும். அது இனி ஃபர்தரா நம்ம இன்டர்நெட் பேஸ்டா தனியா ஏதாவது கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்குங்களா? ஏன்னா இன்டர்நெட் பேஸ்டுங்கிறது இப்போ கொஞ்சம் ரொம்பவே ஹைப்பா இருக்கனால நான் அந்த கேள்வி. ஓகே, இன்டர்நெட் பேஸ்டு ஆக்டிவிட்டிஸ் மானிட்டரிங் எல்லாமே எங்கள் சைடில் ஒரு பக்கம் நாங்கள் ஒரு டீம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நெட் பேஸ்டுன்னா எங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. சோஷியல் மீடியா, டெலிகிராம், வாட்ஸ்அப் மாதிரி சேனல்ஸ்லையும் இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. அது இல்லாமல் டார்க் நெட்லையும் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு, என்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குன்றது நாங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு தகவல் வருது, அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் எங்களால் கேதர் பண்ண முடியுது, ஒரு வெண்டர் வந்து ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது மேலே வந்து கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். சார், பொதுவாக இந்த போதைப்பொருள் புழக்கம் அப்படிங்கிறது நீங்க பார்த்த வரையிலும் கிராமப்புற ஏரியாவில் வந்துட்டு அதிகமா இருக்குமா, இல்லை அர்பன் சைடில் வந்து அதிகமா இருக்குமா? இங்கே இது வந்து அர்பன் சைடு, ரூரல் சைடுன்றது தனியாக பிரிக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே வந்து போதைப் பொருள் பயன்பாடுன்றது அந்த ஆக்சசிபிலிட்டி அவங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த பியர் குரூப் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வரக்கூடிய போதைப்பொருள் வந்து ஒரு நபருக்கு வந்து பண வசதி இருக்குது அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு போதைப்பொருள் வாங்க முடியும்னா அவர் வாங்குறாரு. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் அதே அளவுக்கு பண வசதி இருக்குது வாங்க முடியும்னா அதே போதைப்பொருளையும் அவர் வந்து வாங்க முடியும். அதனால் நீங்கள் வந்து அர்பன் ஏரியாவில் வந்து அதிக அளவு போதைப்பொருள் பயன்பாடு, ரூரலில் வந்து கம்மியான பயன்பாடு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பிரித்து சொல்ல முடியாது அந்த மாதிரி. சார், இப்போ அதர் தென் நீங்க சொன்ன அந்த போதைப் பொருட்கள் லிஸ்ட் தாண்டி நிறைய மற்ற வகைகள்ல வந்துட்டு இந்த போதை எப்படி கொண்டு வரலாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. நம்ம அப்பப்போ கேசஸ்லாம் நம்ம வந்து பாக்குறோம். சானிடைசரை வந்து யூஸ் பண்ணி அதுல போதை அப்படிங்கிறது எல்லாமே. அப்படி உங்களுக்கு கேசஸ் எதுவும் வருமா, இல்ல அது தொடர்பாகவும் நீங்க ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் ஆர் அதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் எதுவும் நீங்க பண்ணியிருக்கீங்களா? இப்போ நீங்கள் ட்ரக் அபியூஸ்ன்ற வேர்டே வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படின்ற விரிவாக்கம் செய்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம இருக்கோம். ஏன்னா NDPS ஆக்டுக்கு கீழே அந்த ஷெடியூலில் கொடுக்கப்பட்ட ட்ரக்ஸ் இல்லாமல் நியூ சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருடம் வந்து அதில் வந்து புதிதாக ஏதாவது வந்து போதைப்பொருள் பயன்பாட்டில் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கலை பயன்படுத்துகிறாங்களான்றதை அனலைஸ் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸில் இன்டர்நேஷனல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்காங்க, அவங்க வந்து இந்த லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பட் இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் சில பொருள்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய எந்த பெட்ரோகெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள்லாம் வந்து போதைக்கு பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்டன்சஸ் ரிப்போர்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து NDPS ஆக்ட் கீழே கவர் பண்ண முடியாது, எல்லா பொருளுமே வந்து தடை செய்ய முடியாது. அதனால வந்து அது வந்து ஒரு பையன்கிட்டயோ ஒரு பொண்ணுக்கிட்டயோ வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கு, ஒரு சிம்டமேட்டிக்கா ஒரு சேஞ்ச் இருக்கு, அவங்க வந்து டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் மூலமா தான் அவங்க ட்ரக்கு கிட்டயோ ஏதாவது சப்ஸ்டன்ஸ் கிட்டயோ வந்து அடிக்ஷன்ல இருக்காங்க அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடிக்டா இருக்கிறவங்க நம்ம வந்து பாக்குறோம், இல்ல அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கும் போது அவங்க பண்ண குற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ போதை மறுவாழ்வு மையம் அப்படின்றது நிறைய ஊர்களில் நிறைய மாவட்டத்தில் இப்போ வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் செட்டப் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, தமிழ்நாடு சுகாதாரத்துறை கீழே பல்வேறு அரசு மருத்துவமனையில் போதைப் பொருள் பயன்பாடுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நபர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்றதுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 1933ன்ற நம்பரை லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா எந்த சென்டர் அப்ரோச் பண்ணணும், யார் அப்ரோச் பண்ணணுன்ற முதலான டீட்டெயில்ஸ் வந்து அந்த கால் சென்டர்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி செய்யப்படும். யார் அதிகமாக டார்கெட் பண்ணி வந்துட்டு இந்த ட்ரக் அப்படிங்கிறது சேல் ஆகுதுங்க சார்? நீங்கள் சொன்னீங்களா வல்னரபிள் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் யார் வந்து டார்கெட் பீப்புளாக இருக்காங்க இந்த சேல்? இப்போ பள்ளிகளில் 6லேருந்து 12வது படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து டார்கெட் பண்ணுறது டொபாக்கோ விற்கக்கூடிய நபர்கள், குட்கா, டொபாக்கோ முதலான போதை வஸ்துகளை விற்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காஞ்சா, கொக்கைன், MDMA மாதிரி போதைப் பொருள் விற்கக்கூடிய நபர்கள் வந்து கல்லூரிகள் இருக்கக்கூடிய நபரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் எதிர்பாராத ஒரு சோர்ஸ், ஒரு நண்பன் மூலமாகவோ லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வேற ஒரு தெரிந்த நபர் மூலமாகவோ வந்து உங்கள் வீட்டுக்குள் நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்கள் கண்காணிப்பை சரியான முறையில் உங்கள் மாணவர்கள் மீது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.